என்ன வெயிலுப்பா. என்னம்மா தள்ளி உட்காரு. தள்ளி உட்காரவா? எவ்வளவு இடம் இருக்கு, அங்க போய் உட்காராம இங்க வந்து உட்கார. நவுண்டு உட்காரியா? என்னம்மா நவுண்டு உட்காரியா? நீ தானம்மா தள்ளி உட்கார சொன்ன. அந்தால போ. இந்தாண்ட போவா? எங்க இருந்துமா வரையா நீங்க? அங்கேயிருந்து வெயில்ல இருந்து களைச்சு போய் வந்து உட்காந்தோம்னா அந்தாண்ட போ. இந்தாண்ட போங்க. நவுண்டு உட்காராம இங்க வந்து உட்கார பக்கத்துல வந்து. சரிம்மா, இப்பதான் நவுந்து உட்காந்துட்டேன். அப்புறம் என்னம்மா இப்ப எதுக்குமா இப்ப சீர்ற? நல்லா போ மாதிரி இப்படி சீவுற. சரி, நிம்மதியே இல்லடா வாழ்க்கையில. சப்பா வந்து உட்காரலாம், எவ பக்கத்துல உட்காரலாம்னு வருவானுவ. இவரு அந்த மாதிரி அலையிற பொம்பளைக்கு அலையிற ஆள் நான் கிடையாது, பாத்துக்க. அப்படி ஆள் இல்ல. நவுண்டு உட்காரியா? நான் தான் உட்காந்துறேன். அப்புறம் நான் வந்து இடம் இல்ல, எங்க உட்காருது? அந்த பக்கத்துல அழுகா கிடக்கு, அதனால இங்க உட்காடுறேன். இப்ப என்னப்ப அப்பா மார்ச் மாசம் வெயில் எக்குத்தப்பா இருக்குல்ல. வெயில் ஆரம்பிச்சாச்சு. வெயில் ஆரம்பிச்சோம்னா அதான் நீ கூட கொஞ்சம் மண்டை காய்ச்சல் கொடுக்குற. இங்க பாருமா, நீ அனாவசியம் பேசிட்டு இருக்கம்மா. சரி, மெட்ராஸ்காரியெல்லாம் நம்பவே கூடாதுப்பா. இந்த கிராமத்துல இருந்து வந்தது தப்பாவே போச்சு. இந்த ஊருக்கு இனிமே வரவே கூடாது. ஒரு அட்ரஸ் தெரியும், எங்க தான் அலையிறது. அப்பயா வந்து உட்கார்ந்த நேரம் போல என் தலையெழுத்து இதுல என்ன அட்ரஸ் போட்டுக்கணும் படிமா, பாடி சொல்லுமா, நான் போயிடுறேன். உன் இம்சை தாங்க முடியல. அப்ப அந்த அட்ரஸை நம்பி தான் அங்கேயிருந்து இங்க வந்திருக்கேன். என்ன அட்ரஸ் சொல்லணும்? அதுல நான் வர வேண்டிய போய் சேர வேண்டிய மோர் எழுதிருக்காரு என் மாமா. அது என்னன்னு சொல்லுமா? வெத்து பேப்பரை கொண்டு வந்துட்டு அட்ரஸ் கேட்டா என்ன சொல்லுவேன் நானு? வெத்து பேப்பரா? என்ன எழுதிருக்கு பேப்பர்ல பாரு. ஒண்ணுமே அட்ரஸ் எழுதிருக்குமா? வெத்து பேப்பரியா? ஒண்ணுமே எழுதல. இங்க பாரு. வெத்து பேப்பரை கொடுக்குற அளவுக்கு என் மாமா ஒண்ணு முட்டா கிடையாதுமா. ஏமா பைத்தியமா? நீ பைத்தியமா? இல்ல பைத்தியமாங்கிறேன். பைத்தியம் நான் இல்ல, நீ தான் பைத்தியம். நீ படிக்காத முட்டான்னு சொல்லி உன் மாமா உனக்கு வெத்து பேப்பரை கொடுத்தா அட்ரஸ் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். அவ்வளவுதான். அவன் பைத்தியமா நீ பைத்தியமா? சரி, என்ன வேணா பைத்தியம் சொல்லி மாமனை பைத்தியம் சொன்னா அவ்வளவுதான். நடக்கிறத வேற. பைத்தியமா இருக்க போய் தான் அவன் அனுப்பியிருக்காங்க. பாரு, வெத்து பேப்பரை கொடுத்து மாமாச்சு கொடுப்பானா? வெத்து பேப்பரை கொடுத்து இந்த பேப்பர்ல எழுதி அட்ரஸ் எழுதிருக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. நான் தனியா வச்சிருந்தேன் அந்த பேப்பரை. படிக்க தெரியல. கண்ணை திறந்து பாரியா? முத கண்ணை திறந்து பாரு. இப்படி பாரு, இப்படி விரிச்சு இப்படி பாரு. ஒரு கூட போட்டு என்ன படிக்க தெரியலங்கிறதுக்கு ஏமாத்துறியா நீ? வெயில் அடிக்கு, நீ வேற என்னைய டென்ஷன் ஆக்காத. எஞ்சி போயிரு. வெத்து பேப்பர் இது எப்படிமா வெத்து பேப்பர் குடுக்குற அளவுக்கு அந்த முட்டாளா? அவன் முட்டாளா இருக்க போய் தான் நீ வந்திருக்க. நீ அவனு பேசாதம்மா, அவனு பேசாத. என் மாமான்னு சொல்லி மரியாதை பேசிருக்கேன். அது யாரா இருந்தா எனக்கு என்ன? ஏமாத்தி இருக்கான். படிக்கிறனா படிக்காத முட்டான்னு சொல்லு. நீ எந்த பாத்தியா? நான் படிக்காத முட்டாள்னு பாத்தியா? நீ எந்தம்மா? எந்த ஊர் நீ? எந்த ஊரா இருந்தா உனக்கு என்ன? நீ அட்ரஸ் கேட்டியா? அட்ரஸ் பேசுற. அட்ரஸ் இல்லன்னு சொன்னா தேவையில்லாம பேசக்கூடாது. நீ படிக்க தெரியல சொல்லிட்டு போமா. நீ பாத்தியா எனக்கு படிக்க தெரியலன்னு? பாருங்க, வெத்து பேப்பரை கொண்டு எப்படி நான் சொல்லுவேன்? எப்படி சொல்லுவியா? நான் கண்ணாலதான் பார்த்தா படிச்சு சொல்லணும். நீ படிக்காத முட்டாள். நான் படிச்ச முட்டாள். நீ படிக்க போற சொல்லி காலேஜ் போற சொல்லி சுத்தி கிடந்திருக்க. நான் படிக்க போய் தான் சொல்றேன். படிக்கல அப்படின்னா உன்னை கணக்கா நானே என் மாமன்ட்ட கொண்டான்னு சொல்லி இப்படி வாங்கி பாக்க வேண்டியதான். அப்படி இன்னும் 2 பேர்த்திட்ட கேளு, சொல்லுவாங்க. ஆமா சொல்லுவாங்க. என்ன எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க. உன்னை படிக்க வச்சிருக்காங்க, நீ காலேஜ் போற வேண்டிய எங்கேயோ சுத்தி கிடந்திருக்க. அதனாலதான் எழுத்து கூட தெரியல. கொண்டமா உன்னை நம்பி கேட்ட மாதிரிமா. நீ பாத்தியா? நீ நான் சுத்திட்டு இருக்கேங்கிறத அப்பதான் தெரியல உனக்கு. ஆனா இது அட்ரஸ் என்னன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. சென்னை வடபழனி மெட்ரோ சிவன் கோயில். பின்னாடி பின் குறிப்பு. இதை படிக்க தெரியாதவர்கள் கூமுட்டன் இருக்குனே. ஒண்ணுமே எழுதல. அது வெத்து பேப்பர். அவன் உன்னை ஏமாத்துறான். யாருமா ஏமாத்துறது? ஏப்பா இதுல என்ன அப்படித்தானே படிச்சிருக்கு? அட ஆமாண்ணே. இந்த பொண்ணு உன்னை கூமுட்டங்குது. அட போன நீங்க வேற ஆள விடுங்கண்ணே. என்னப்பா அப்படி சொல்லிட்டு போற? மாமனும் ஒரு கூமுட்டை, அவனுக்கு ஒரு கூமுட்டை. இந்த பொண்ணுக்கு தெரியலன்னா அப்ப என்ன பார்த்தேன்? அப்ப நான் கூமுட்டையா? அடையாப்பா நீ போப்பா. ஏமா அவன் ஏமாத்துறான். நீ அவனை நம்பாத. அவன் ஏமாத்துறதுக்கு கேளுமா. அவன் ஏமாத்துறதுக்கு என் மாமனா மச்சானா? அவன் என் மாமனா மச்சானா? படிக்க தெரியல, படிக்க தெரியாத முட்டான்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால உன்னை அதுல எழுதி இருக்குன்னு சொல்றான். நல்லா ஏமாத்துறான். உன் மாமன் ஏமாத்துன மாதிரி அவனும் ஏமாத்துறான். அவன் ஏமாத்தி என்ன இருக்கு? என் கிட்னி எடுக்க போறானா? உன் கிட்னி கூட உதவாது. அவளதான் பாத்துக்க. தரதன இழுத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருவேன். மரியாதை இருந்துக்க. உன்னைய கொண்டு இப்ப நான் இழுத்து விட்டுருவேன். நீ போறியா இல்ல? என்ன இது இருக்கு? பேசுறது தப்பு. உன்ன கையை பிடிச்சானா இல்ல கட்டி பிடிச்சானா? என்னமா பண்ண?
அது வேற செய்வியா? சொல்லிட்டு போலீஸ்ல கொண்டு விடணும். அது வேற செய்வியா? கைய பிடிக்க வேற செய்வியா? கையை பிடிச்சனா இல்ல கட்டி பிடிச்சனா இல்ல வேற ஏதாச்சும்? உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? நினப்பு இருக்கு. நான் கிராமத்துல பிறந்தவன், தூய்மையான ஆளு, கட்டின பொண்டாட்டி தவிர யாரும் நீ ஏறதுக்கு கிராமத்துல பிறந்தா நான் மதுரைக்காரி, என்கிட்ட வச்சுக்காத, பாத்துக்கோ. ஆமா அதான் முட்டாளா இருக்கியே. யாரு நீ முட்டாளா நான் முட்டாளா? ஆமா ஆமா கேளு, 4 பேர்கிட்ட கேளு யாரு முட்டாள்னு சொல்லுவாங்க. ஆமா ஒரு பேப்பர்ல உள்ள அட்ரஸ் எப்படி தெரியல, நீ வாய்க்கிலே வெற்றி பேப்பர் கொண்டு வந்துட்டு என்ன அட்ரஸ் சொல்லணும்? போமாங்கிட்டு. அப்பா என்ன வெயில் எப்படி முடியலாம ஏமாத்திட்டு இருக்க இப்படி எல்லாத்திருக்கையும்? ஆமா நான் உன்னை ஏமாத்தானா? உன்னை கல்யாணம் பண்ணி உன் கழுத்துல தாலி கட்டி ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு இந்த மாதிரி விக்கிறதுக்கு கலட்டி கொடுத்துட்டு போனோம். யோ தேவையில்லாம பேசாத, அப்புறம் சொல்றேன் உனக்கு மரியாதை கெட்டுடும். உன் வாழ்க்கை நம்ம ஏமாத்தமா சொல்லிட்டு இருக்க. விக்க வச்சு உன்னை கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு புள்ளைய கொடுத்து போன மாதிரி உன் மாமா வெத்து பேப்பரை கொண்டு வந்து முட்டாளாக்கனா, நீ முடியலாம எல்லாத்தையும் ஊர்ல ஏமாத்திட்டு இருக்க. உன்னை ஏமாத்தினா? ஆமா இவ்வளவு நேரம் உட்காந்து என்ன ஏமாத்தானே இருக்கா உட்காந்து? என்னுடைய பர்சனல் அது. நான் வெயிலுக்காக போட்டுருக்க ஹெல்மெட் இது. நீ வெயிலுக்கு போட்ட மாதிரி தெரியலையே. அப்புறம் என்ன எதுக்கு போட்டுருக்கு? உன்ன மாதிரி அழகான பிள்ளைல மயக்கி இந்த மாதிரி அதுக்குதான் போட்டிருக்கேன். நான் அழகா இருக்கேன் என் பக்கத்துல வந்து உட்காந்து என்னை மயக்கணும்னு சொல்லி முடிய போட்டு உட்கார்ந்த. இந்த உன்னோட சுயரும் தெரிஞ்சு போச்சு எனக்கு. அப்ப என் மேல நீ ஆசைப்பட்டிருக்க. ஐயோ உன் மேல நான் ஆசைப்படுறேன், இது வேற உனக்கு நினைப்பு இருக்கா? இல்ல நீ ஆசைப்பட்டிருக்க, அதனால தான் சொல்றேன். ஏமாந்து முடிய எடுத்தவொடனே நீ மாதிரி விரக்தி ஆயிட்டிய. ஆமா போயா போ, வேலை வேற இருந்தா பாரு போ. சென்னையிலலாம் நம்ம உஷாரா இருக்கணும்பா. இங்க யாருக்கு பொம்பளைய கூட யார்ட்டும் பேசவே கூடாதுப்பா. நமக்கு இங்க பாதுகாப்பே இல்ல. பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல நீ சொல்லாத. இந்த இடத்துல உட்கார கூடாதுப்பா. எஞ்சி நீ போயா. பாக்குற பார்வையே சரியில்லை. நீ பாக்குறது சரி இருக்காகும். நீ அடுத்தவங்களை சொல்ல வந்துட்ட. வெத்து பேப்பரை கொண்டு வந்துட்டு வாய் பேசுறான் வாய். இன்னொரு தடவை வெத்து பேப்பர் நான் அவ்வளவுதான். இங்க இருந்தா உன்னை கை நீட்டிடுவேன், மரியாதை போயிரு. நீ கையை நீட்டிட்டு இந்த இடத்த விட்டு நவுண்டுருவா பாப்போம். எடுத்துட்டு பிடிச்சா நான் தூங்க போய்மா.